இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டில் ஒரு இது அளவு ஜாக்கெட்டின் மூலமாக லைனிங் மூலியமாக வெட்ட போகிறோம். இது அதோட சேலை. உள்ளே வந்து ஜாக்கெட் இருக்குது. இதுக்கு சேலைக்கு மேட்சாக ஜாக்கெட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அரைஞ்சிக்கு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ அளவு ஜாக்கெட்டை பார்க்குறோம். பதிமூன்று அஞ்சு இருக்குது. இங்கிட்டும் பார்த்துக்கணும். 13 வச்சு கோடு போட்டுருங்க. இப்போ இடுப்பு அடுத்து சி இடுப்பை பார்க்கணும். இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. 29 7.25 அப்புறம் 1.25 1.5 வச்சுட்டோம். இப்போ பாடி பார்க்க போகிறோம். இடுப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாடி பார்த்துருங்க. 9.25 இருக்குது. பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 10 இருக்கணும். பத்து இருக்கு. ஓகே. இப்போ 37 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டுறோம். இப்போ இந்த பக்கமும் பார்க்குறோம். இந்த பக்கம் 37 தான் இருக்குது. 9.25 இருக்கு வச்சுட்டோம். இப்போ அளவு ஜாக்கெட்டில் கழுத்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டாக மடக்கிங்க. ரெண்டாக மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. சென்டராக ஒரு கோடு போட்டுட்டு அழகாக கொண்டு வந்து இப்போ வைங்க. வச்சுட்டு அழகாக அப்படி திருப்பிக்கங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி உட்காரும். ஷோல்ட்ரு சின்ன ஷோல்ட்ரு தான். அவங்க ஷோல்ட்ரு வந்து சின்ன ஷோல்ட்ரு. 37 இன்ச்சு பாடி. இங்கே தான் கழுத்து. இப்போ வந்து பாருங்கள், இப்படியே கூட வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டேன். இப்போ ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சின்ன ஷோல்ட்ரு 4 இன்ச்சு தையலுக்காக விட்டோம். எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு வச்சுட்டேன். இப்போ ஷோல்ட்ரு முண்டா இறக்காம எவ்வளோ இறக்கலாம். 37 இன்ச்சு பாடி, 5 இன்ச்சு முண்டா இறக்கலாம். இப்போ பேக்கில் வந்து 10 கிராஸ் ஆகிங்க. கிராஸ் ஆகிங்க. 10 இன்ச்சு கிராஸ் இப்படி தான் வைக்கணும். இதுக்கு கோடு. முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். கையோடு பிடிச்சிக்கிட்டு பார்க்கணும். 4 இன்ச்சு கூட இருக்குது. இப்போ தான் இந்த சைடை பார்க்கணும். சைடு மேலே ஏற்றி வைக்கணுமா. இப்போ வந்து முண்டா வந்து இறங்கியிருக்கு. இதுதான் முண்டா. இப்போ மேலே ஏற்றுறோம். கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறோம். இப்படி பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணி ஏற்றணும்.
இங்கே 3 இன்ச்சில் ஒரு 3 இன்ச்சில் நேராக அப்படி பாருங்கள். 9ல் 19 இருக்குது. இந்த 19 இங்கே இருக்கான்னு செக் பண்ண. அளவு ஜாயிட்டில் 19 இன்ச்சு இருக்கா? இந்த 3 இன்ச்சில் லெங்க்த்தில் பார்க்கணும். அங்கே 19 கரெக்டாக இருக்குது. எந்த வேறு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தான் விட்டுறோன்னு அர்த்தம். இப்போ இந்த இதெல்லாம் ட்ராயிங் போடும். ட்ராயிங் போட்டோம். இப்போ அழகாக இதை போல் திருப்ப போகிறேன். அழகாக கரெக்டாக இருக்குது. எந்த வேறு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வெட்டணும். வந்துட்டோம். இப்போ டாட் வரைய போகிறோம். 8.5 பாதி 4.25. 4 இன்ச்சு டாட்டு. 3.5 கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. டாட் வந்து பேக் பாருங்க. சின்ன ஷோல்ட்ரு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 1.25 இருக்குது. நம்ம 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும். 2.5 வச்சா 1.25 வந்துடும். ஓகே, எல்லாமே பார்த்துட்டு அது பேக் நம்ம போட்டோம். இப்போ கை டிராயிங் போடுவதை கவனமாக பாருங்கள். பேக்கு போட்டதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. இதான் ஈஸி மெத்தடு. இப்போ கை டிராயிங் போடுவதை கவனமாக பாருங்கள். இப்போ கை நீளம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அளவு ஜாயிட்டில் அவங்க அளவு எடுத்துருக்கோம். கை நீளம் வேறு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கை நீளத்துக்கு இருந்த மாதிரி உள்ளே போப்போம். கை நீளம் 10.25 கேட்டிருக்காங்க. 10.25 போகிறோம். 10.25 10.25 வைக்கிறேன். இப்போ கை லூஸ் எவ்வளோ? 10.25 5 ஒரு புள்ளி வைக்கிறேன். அடுத்துக்கிறதுக்கு அடிங்கை எவ்வளோன்னு பார்க்கணும். ஒன்றுன்னா அப்படியே பாருங்க. ஆறேகால் ஒரு புள்ளி, 7.5 ஒரு புள்ளி. ஆறு. இப்போ 3 இன்ச்சு நான் இறக்கிறேன். கொஞ்சம் கீழே இறக்கி அவங்க டவுன் பண்ணி போடுறாங்க. இப்போ இந்த ஸ்கேல் வச்சு போடுங்க. இந்த ஸ்கேல் போடாதீங்க. இந்த ஸ்கேல் போடக்கூடாது. இந்த ஸ்கேல் கை நீட்டமானதுனால இந்த ஸ்கேல் போடுங்க. நல்லா டவுன் பண்ணி இறக்கிறீங்க. கை நல்லா இறக்கி போடுறாங்க. முண்டை வந்து நல்லா இறங்கி வரணும்னு விருப்பப்படுறாங்க. இப்படியும் ஜாக்கெட்டுகள் வரும். இங்கே கம்மி பண்ணி இங்கே இறக்குறது. இப்படி இறக்குனா இன்னும் ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். இப்படி வச்சு பார்க்கணும். இந்த கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஒரு புள்ளி மட்டும் இங்கே கம்மி பண்ண போகிறோம்.
இந்த லென்த்து கூட பார்க்கணும். 5.5 6.25 வேணும். 6.25 இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம அரைஞ்சி உயரம் கூட்டிடுவோம். ஏழரை ஒரு புள்ளி இருக்கான்னு பார்த்தோம். 7.5 ஒரு புள்ளி இருக்குது. இந்த கையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். இந்த இதுக்கும் கரெக்டாக வருதான்னு ஒரு செக்கிங் பண்ணிடணும். செக்கிங் பண்ணிட்டா ஓகேன்னு அர்த்தம். இதுவும் ஓகே. கை லூஸும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் கை வெட்டணும். கை வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். கை நல்லா டீப்பாக நல்லா இறக்கி வெட்டுங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு போட போகிறோம். பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு போட போகிறோம். இது 37 இன்ச்சு பாடி, 29 இன்ச்சு இடுப்பு. மூன்று இன்ச்சு இருக்குது. அளவு ஜாக்கெட்டில் இவ்வளோ இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் பர்ஃபெக்டாக இந்த 3 இன்ச்சு தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். சரியாக அப்படி வச்சுட்டு ஒரு டேபிளில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு துணியில் வச்சு கூட பார்க்கலாம். எப்படி நான் டேபிளில் வச்சு பார்க்குறேன். 3 இன்ச்சு தான் இருக்கா இப்படி பார்க்கணும். இப்போ 3 இன்ச்சு 3.25 இருக்குது. தச்ச வண்ணம் 3.5 வர மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பேக்கில் பார்த்துக்கணும். வச்சுருக்கோம். இப்போ ஒரு புள்ளி மேலே ஏற்றிடும். ஏன்னா தைக்கிறதுக்காக ஒரு புள்ளி மேலே ஏற்றிடணும். வச்சுட்டோம். கை கரெக்டாக வருதான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறோம். கை கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்கும். அக்யூரேட்டாக. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸில் வெட்டப்போம். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் வெட்டப்போம். கிராஸ் இப்படி போட்டுங்க. போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
டைரெக்டாக போட தெரியும். இதில் இருக்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போடணுங்கிறதுக்காக அப்படி போடுறேன். போட்டோம். இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. 6 இன்ச்சு இருக்கு. இப்போ 5 இன்ச்சு வைக்கிறேன். இப்படியும் பார்த்துக்கணும். பேக்கில் நம்ம வந்து அழகாக ரவுண்டு கழுத்து பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டு கழுத்து பண்ணியிருக்கோம். அளவு ஜாயிட்டு இந்த ரவுண்டு கழுத்துக்கு சரியாக வர ஒரு செக்கிங் பண்ணுங்க. அளவு ஜாக்கெட்டுக்கு இதுக்கு மேட்சாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து ஜாக்கெட் வெட்டும் போது ரவுண்டு வந்து கரெக்டாக அளவு ஜாக்கெட்டை வச்சு பார்த்து தான் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் போட போகிறோம். இப்போ வந்து 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட் வந்து 5.5 குறைச்சிட்டோம். இப்போ டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டாட் எவ்வளோ இருக்குது? 9.5 இன்ச்சு இருக்குது. 9.5 இன்ச்சு வச்சுருங்க. டாட்டோட உயரம் எவ்வளோ? இவங்க வந்து பட்டி பெருசாக வச்சு போடுறாங்க. டாட் உயரம் 2.5. இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சுங்க. 4 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. டாட்டோட உயரம் 2.5. 3 வைக்கிறேன். இப்போ 37. முண்டை இறக்கம் எவ்வளோ இறக்கிருக்கேன்னு பார்ப்போம். 4.25. 4.25 இறக்கிட்டேன். இருப்பு 29. 8. அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஒன்றரை தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 1.25 வைப்போம். இங்கே 3 தச்சோன்னா 2 வரும். இங்கே 3. மூணு 3.25 3. இங்கே 4 இருக்கு. 4 மார்க் பண்ணு. மார்க் பண்ணு. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வரைய போகிறோம். ஃப்ரண்ட் கழுத்து வரைய போகிறோம். நல்லா டீப்பாக போடுறாங்க கழுத்து. ஃப்ரண்ட் கழுத்து நல்லா டீப்பாக போடுறாங்க.
அரைஞ்சு வெளியே போயிருங்க. வச்சுட்டோம். இப்போ இதுக்கு இது எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 4னா இங்கே 3.25 இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். கரெக்டாக இருக்குது. 3.25 தான் இருக்குது. வரைஞ்சிடும். இப்போ இங்கே ஒரு கிராஸ் இருக்கு. இங்கே ஒரு கிராஸ், இங்கே தைக்கிறதுக்காக ஒரு கிராஸ் அடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.5 4.25 2.5 வச்சுட்டேன். இப்போ 4.25 வைக்க போகிறேன். 4.25 வச்சுட்டேன். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 9.25 இருக்கு. இந்த 9.25 இங்கே வைங்க. டாட்டுக்காக வச்சுட்டேன். இப்போ இதுக்கும் கோடு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு பார்த்துருவோம். இப்போ 9.25 இந்த இடத்துல 9.5 வேணும். 9.5 வருதான்னு கண்டுபிடிச்சிருவோம். 9.5 வருது. அளவு ஜாக்கெட்டு 9.5 இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கு. அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ கோடு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்க. இந்த டிவைடிங் வர்றதுக்காக. இந்த இடத்துல 2.5னா இந்த இடத்துலையும் 2.5 வர்றதுக்காக வச்சுட்டோம். இது கோடு போட்ட பிறகு மார்க் பண்ண பிறகு கையை வச்சு பார்க்கணும். கை கரெக்டாக வருதான்னு ஒரு செக்கிங் பண்ணணும். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வெட்டணும். ஃப்ரண்ட் வந்து டிராயிங் போட்டோம். இப்போ இங்கிட்ட ஒரு கோடு போட போகிறோம். கோடு போட்டோம். எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா உள்ள பெண்டு பண்ணி இந்த கழுத்து நல்லா டீப்பாக வருது. கழுத்து வந்து நல்லா டீப்பாக போடுறாங்க. அதனால் அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போயிடணும். கழுத்து நல்லா எந்த அளவுக்கு வருது பாருங்க. பட்டி பெரிய பட்டியாக போடுறாங்க. அதனால் மேலே ஏற்றிட்டோம். பட்டி வந்து நல்லா கிளாமராக போடுறாங்க. கிளாமராக போடுறதுனால இது வந்து நல்லா மேலே ஏற்றலாம். எந்த அளவுக்கு ஏற்றுறோமோ சிறப்பான முறையில் இருக்கும். அவங்க எப்படி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகிறோம். பாருங்கள், அழகாக வந்துட்டோம். இப்போ அளவு ஜாக்கெட்லையும் வச்சு பார்த்துருவோம். இந்த கழுத்தை இப்படி வச்சு பார்க்கணும். அழகாக டீப்பாக வந்துருச்சு. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்படி அழகாக இப்படி வச்சு இப்படியே மெதுவாக கூட பாருங்கள். இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். அது மாதிரி இது பண்ணோன்னா 9.25 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 9.25 இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே அர்க்காத்து. இப்போ கை வச்சு பார்த்தோம். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு புள்ளி மட்டும் கரெக்ட் பண்ணிடும். இந்த இடத்துல ஒரு புள்ளி கிராஸ் பண்ணுங்கள்.
கிராஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே பெண்ட் அடிச்சிருக்கேன், இங்கே பெண்ட் அடிச்சிருக்கேன், இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் சூப்பராக. இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் எல்லாமே போட்டிருக்கோம். இதை 2 பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்து கீழே முன்னாடி வீ மாதிரி வந்து அழகாக பெண்டு பண்ணி அழகாக போகும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பட்டி இனிமேல் நான் கை பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்த பிறகு தான் இப்போ கை பட்டி வெட்ட போகிறோம். இப்போ இது 29 இன்ச்சு பாடி, 29 இன்ச்சு இடுப்பு, பாடி 37க்கு நம்ம வெட்டுறோம். கரையை எடுத்துருங்க. போட்டோம். ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து இல்லை நான் வெட்டி நீங்கள் போங்க. இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.75, 4.75 அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 3.75 தான் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.75 ஒரு புள்ளி. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.25 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25. இந்த 3.25 இங்கே போட்டு இப்போ ஃப்ரண்டில் எவ்வளோ, இந்த ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்டில் எவ்வளோ பட்டி இருக்குது? 3 இன்ச்சு பட்டி, 3 இன்ச்சு வச்சுங்க. நடு சென்டரில் எவ்வளோ இருக்குது? 3. நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். பட்டி பெருசாக இருக்குது, நம்ம சின்னது பண்ணி இங்கே பெருசு பண்ணுறோம். வச்சுட்டேன். இடுப்பு ஏற்கனவே எழுதியிருக்கேன் 29. 29னா 7.25, 6.25 இருந்தால் போதும். இப்போ அளவு ஜாக்கெட்லேயே அந்த 6.25 இருக்கான்னு கண்டுபிடிப்போம். 6.25 இருக்குது. இந்த பக்கமும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். 6.25. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. 7 இன்ச்சு வச்சுக்கினா 6.25 வந்துடும். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இந்த கோட்டில் அழகாக அவர் தைச்சிருவாங்க. தைச்சாங்கன்னா இந்த கோட்டில் வந்து இப்படி உட்காந்துக்கும். இப்படி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பட்டி பார்த்துட்டோம், கை பார்த்துட்டோம். யூடியூப்பில் யாரும் இப்படி இது மாதிரி முறையில் வச்சு காமிச்சதில்ல. இந்த மாதிரி முறையில் இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்காத ரகசியத்தை பார்க்குறீங்க. எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களை காப்பாற்றியே தீரும்.
இந்த வீடியோ வந்து நிச்சயமாக சொல்கிறேன் காப்பாற்றிடு. இது வந்து கடைக்குள்ளே வெற்று ரகசியத்தை சொல்கிறேன். இது மாதிரி தான் நீங்கள் என்னடா கடையில் நடக்கிற ரகசியம் சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் சாதாரண முறையில் இப்படி கோடு போட்டு யார்கிட்ட கொடுத்தாலும் தச்சு நீட்டாக வெளியே வந்துடும். இது பிரகாரம் நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இது கை நம்ம வெட்டியிருக்கோம், பட்டி வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. எல்லாமே சிறப்பான முறையில் வெட்டியிருக்கிறதுனால இது எல்லாருமே பார்த்து மகிழுங்கள். இதே மாதிரி வெட்டி தச்சு கஸ்டமருக்கு தச்சு பாருங்கள். நிச்சயமாக மிகவும் அற்புதமாக இருக்கும். வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் 37 இன்ச்சு பாடி 29 இன்ச்சு இடுப்புக்கு நம்ம வெட்டினதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள்.